ஹாய் வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் முருங்கைக்காயை யூஸ் பண்ணி நம்ம டேஸ்டியான ஒரு தொக்கு செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஒரு 12லேருந்து ஒரு 13 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து ஒரு 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் அதில் உள்ள சதைகளை மட்டும் ஒரு ஸ்பூனை மட்டும் வச்சுட்டு நல்லா எடுத்தோம் அப்படின்னா நல்லா சதைகள் எல்லாமே தனியாக வந்துடும். தனியாக இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இந்த தொக்குக்கு நம்ம ஒரு மசாலா பொடியை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ முழு மல்லியும் காஞ்ச மிளகாயும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து நல்லா வறுத்த பிறகு இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துப்போம். நம்ம வறுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை ரொம்ப நைஸாக அடிக்காமல் லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் தொக்கை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்து கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் 2 பீஸ் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம தொக்கு செய்கிறப்ப கட்டி பெருங்காயத்தை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட தாளிக்கிறதுக்கு 4 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். இந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. இப்போ 2 முழு பூண்டு எடுத்து மேலே உள்ள தோலை மட்டும் லைட்டாக நீக்கிட்டு இதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் அதிகம் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்போ பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நம்ம பூண்டு இல்லாமலும் இந்த தொக்கு நம்ம செய்யலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பூண்டு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை நம்ம சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். நம்ம மசாலா பொடியை சேர்க்குறப்ப நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த முருங்கைக்காயோட பேஸ்ட்டு, இதை எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்து மசாலா கூட நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நம்ம கலந்து விட்டுருவோம். ஊற வச்சிருந்த புளியை நம்ம திக்காக கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா நம்ம மசாலா கூட கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் புளி தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம். 10 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகி நம்ம விட்டால் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் சின்ன பீஸ் வெல்லத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பொடி பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த புளிப்பு உரப்பு கூட நம்ம இனிப்பும் சேர்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த தொக்குக்கு ஒரு தாளிப்பை நம்ம சேர்த்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளை லாஸ்ட்டாக அந்த மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு அதில் சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை எடுத்து தொக்கில் சேர்த்துருவோம். இப்போ சூப்பராக டேஸ்டியாக காரசாரமான முருங்கைக்காய் தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது சாதத்து கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.